பட்ஜெட் துண்டு. நம் நாட்டில் பட்ஜெட்டில் துண்டு விழும்பொழுது நம் நாட்டு வங்கிகள்லேருந்து அரசாங்கம் கடன் வாங்கும். ஏனென்றால் நம் நாட்டு மக்கள் சேமித்து வங்கியில் பணம் போடுறாங்க. இந்த ஆண்டு மாத்திரம் நம் நாட்டு குடும்பங்களுடைய சேமிப்பு வங்கியில் 7,50,000 கோடி ரூபாய் சேமிக்கப்படுகிறது. இந்த பணத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கம் கடன் வாங்க போகிறாங்க. அதனால் அரசாங்கம் துண்டு விழுகிற போது அந்த துண்டு விழுவதை ஈடுகட்டுவதற்கு நம் நாட்டிலேயே சேமிப்பு இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில் சேமிப்பு கிடையாது. வெளிநாட்டிலேருந்து தான் கடன் வாங்கி ஆகணும். சைனா கடன் கொடுக்கணும், ரஷ்யா கடன் கொடுக்கணும், ஜப்பான் கடன் கொடுக்கணும், நம் நாட்டிலேருந்து கடன் கொடுக்கணும். அப்போ தான் அமெரிக்கா நடக்கும். அமெரிக்கா கடன் வாங்கியதால தான் அமெரிக்க பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டது. அதன் மூலமாக தான் உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் இதிலிருந்து விமோசனம் என்னவென்றால் அமெரிக்கா இன்னும் அதிகமாக கடன் வாங்க வேண்டும் என்கிற நிலைதான். எதனால பிரச்சனை ஏற்பட்டதோ அதனால தான் விமோசனம் என்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் இன்றைக்கு ஒரு அர்த்தமில்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அமெரிக்காவில் ஒரு சமுதாய கலாச்சார குடும்ப சீரழிவு ஏற்பட்டிருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் பொருளாதார சீரழிவு. குடும்பம் என்கிற ஒரு கலாச்சார அமைப்பு இல்லை என்றால் சேமிப்பு என்கிற ஒரு பொருளாதார விளைவு ஏற்பட முடியாது. அதற்கு உதாரணம் அமெரிக்கா. இது யூரோப்பில் இன்னும் அதிகமாக இருக்கு. ஆனால் அமெரிக்கா தான் பொருளாதாரத்தில் ஒரு உலகே நோக்குகிற ஒரு அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு படைப்பு இருக்கிறதுனால, அமெரிக்காவை எல்லாரும் நோக்குகிற ஒரு தன்மை இருக்கிறதுனால, அமெரிக்க பொருளாதாரத்தில் ஏற்படுகிற மாறுதல் உலக பொருளாதாரத்தில் பிரதிபலிக்கிறதுனால, அதனுடைய விளைவுகள் உலகத்தை தாக்குவதனால அமெரிக்காவினுடைய பொருளாதார திட்டங்களையும் அமெரிக்காவினுடைய பொருளாதார சிந்தனைகளையும் அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கைகளையும் மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுவதனால தான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கைகளை வகுத்து கொள்ள முடியாது. நம் நாட்டில் 15 வருடமாக ஒரு பெரிய ஒரு சிந்தனை தாக்கம். அதாவது அமெரிக்கா மாதிரி நம் நாடும் அதே பொருளாதார திட்டம், அதே பொருளாதார கொள்கைகள், அதே மாற்றங்கள் நம் நாட்டில் வர வேண்டும் என்று பல பேருக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்கா இந்த 30 வருடமாக எப்படி ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது என்றால் அதை ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்ல வேண்டும் என்றால் they destroyed their families and built the national economy. அதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். நம் நாட்டில் குடும்பங்கள் என்னென்ன பொறுப்பை ஏற்கிறதோ அதையெல்லாம் அரசாங்கம் ஏற்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாட்டில் அரசாங்கம் அதை விரும்பி ஏற்கவில்லை. அரசாங்கத்தின் பேரில் அந்த பொறுப்பு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஒரு பெரியவரையோ இல்லது வயோதிகரையோ அல்லது வேலையில்லாத ஒரு வாலிபரையோ அல்லது மகளையோ அல்லது சகோதரியோ பாதுகாக்கிற பொறுப்பு குடும்பத்துக்கு கிடையாது என்கிற ஒரு சமுதாய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கலாச்சார சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் என்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அவங்க வருமானத்தில் 16% நீங்கள் அதை ஒரு வரியாக கட்டிவிட்டால் போதும், உங்களுக்கு என்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி, என்ன நோய்வாய் ஏற்பட்டாலும் சரி, உங்களுக்கு வேலை செய்யாத ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரி, வயோதிக காலத்திலையும் சரி அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்கிற ஒரு பாணியில் 30 வருடமாக அந்த பணத்தை எடுத்து பின்னால் செலவு செய்ய போவதற்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அரசாங்கம் பெரிய அளவுக்கு திட்டங்கள் போட்டு அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டன. இன்றைக்கு அந்த கடன் எவ்வளவு இருக்கிறது என்பதை டைம் மேகசின்ல எழுதியிருக்காங்க. அந்த கடன் நியூஸ் வீக் மேகசின்ல $104 trillion. $1 trillion என்றால் 48 லட்சம் கோடி ரூபாய். $104 trillion கடன். இது பேலன்ஸ் ஷீட்ல இல்லாத கடன். இது ஏன் இப்படி ஏற்பட்டது என்றால் குடும்பங்கள் தேசியமயமாக்கப்பட்டு விட்டன. குடும்ப பொறுப்புகள் தேசியமயமாக்கப்பட்டு விட்டன. காரணம் என்றால் குடும்பங்கள் என்கிற அமைப்பே இல்லாத போனதுனால, சேமிப்பு இல்லாத போனதுனால. ஆனால் நம் நாட்டினுடைய நிலைமையே வேற.
மயமாக்கப்பட்டதனால அரசாங்கம் தனியார் மயமாக்கப்பட்டது. அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் தனியாரிடம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், ரோடு போடுறதோ, வாட்டர் சப்ளையோ, முனிசிபல் ஒர்க்கோ, பிரிட்ஜ் கட்டுறதோ, இதெல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், எந்த பொறுப்பு அரசாங்கம் நிர்வகிக்க முடியாதோ, எது உலகத்திலேயே பெரிய அதிகமான பொறுப்போ, அதாவது மக்கள் எல்லோருடைய நலனையும் பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தினுடைய பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்ற பொறுப்பை அவங்களால் நிறைவேற்ற முடியாது. அதனால கையாளாகாத காரணத்தினால அவங்க பிரைவேட்டைசேஷன் ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பிரைவேட்டைசேஷன் கொள்கையை நாம பொருளாதார கொள்கையா நாம இங்க அமல் செய்யப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அதை காப்பி அடித்தோமே தவிர அமெரிக்காவினுடைய நிலைமை இங்கே இல்லை அப்படிங்கிறத நாம நினைக்கி பார்க்க முடியல. அதற்கு உண்டான அறிவுஜீவிகளுடைய சிந்தனை இல்லை, பொருளாதார நிபுணர்களுடைய சிந்தனை அது போல இல்லை, பத்திரிகைகளும் அது மாதிரி இல்லை. அங்க இருக்கிறத காப்பி அடிக்கிறது ஒண்ணுதான் தெரிஞ்சதே தவிர இங்கேயும் அங்கேயும் மலைக்கும் மடுவுக்கு இருக்க வித்தியாசம் யாருக்குமே புரியல. 1993-94 இதை பற்றி நாங்கள் பேசும்பொழுது, வெளிநாட்டிலிருந்து முதலீடு வராமல் நம் நாடு முன்னுக்கு வர முடியாது, இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்காது, இப்படியெல்லாம் பேசி என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் என்னை நீங்கள் ஒரு பெரிய தேச துரோகி அப்படி என்று கூட கூறினார் ஒருவர். 1993-94. இப்போ 18 வருஷத்தில் இந்த உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் கொள்கை அமலாக்கப்பட்ட பிறகு இந்த 18 ஆண்டுகளில் வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்துள்ள முதலீடு, நம் நாட்டுக்கு தேவையான முதலீட்டு 2% தான். மிச்ச 98% முதலீடு நம் நாட்டிலிருந்தே கிடைத்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னென்றால், நம் நாட்டு குடும்பங்களின் சேமிக்கும் தன்மை. இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ்னு உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், பெரிய கன்சல்டிங் ஃபர்ம், அவங்க ஒரு அறிக்கை போட்டிருக்காங்க, ஆய்வறிக்கை. 2025 வரலும் இந்திய நாட்டில் அவங்களுடைய சேமிப்பு அவங்க ஜிடிபியில் 40% வரைக்கும் இருக்கும். அதனால அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக $1 கூட வெளிநாட்டிலிருந்து அவங்களுக்கு அவசியம் இருக்காது. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், வெளியிலிருந்து நமக்கு முதலீடு நம்ம வளர்த்துக் கொள்வதற்காக தேவையில்லை, மற்றவர்களுடன் உறவு வைத்துக் கொள்வதற்காக வேண்டாம் நமக்கு முதலீடு தேவையா இருக்கலாம். And we have no export oriented development model. டொமஸ்டிக் டிமாண்ட் தான் நம்ம டிரைவ் பண்ணுது. அதனால்தான் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்திலிருந்து மாறுபட்டு இருப்பதனால இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய தாக்குதல் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரமில்லாமல் ஆக்காமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய கலாச்சார, சமுதாய, வாழ்க்கை முறை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதார நிபுணர்கள் இதை புரிந்து